முறையாக இயங்காததால் அப்பளம் இயந்திரம் தயாரிக்கும் நிறுவனம் பாதிக்கப்பட்டவருக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என திருவாரூர் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி குன்னலூரை சேர்ந்தவர் ரவிக்குமார். இவருடைய மனைவி தேவி. இவர் மதுரை சிந்தாமணி பகுதியில் உள்ள இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நிறுவனத்திலிருந்து தான் நடத்தி வரும் அப்பளம் கம்பெனிக்கு 9,61,660 ரூபாய் மதிப்பில் அப்பளம் தயாரிக்கும் எந்திரம் ஒன்றை கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அன்று வாங்கியுள்ளார். சற்று காலதாமதத்திற்கு பிறகு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அன்று எந்திரம் டெலிவரி செய்யப்பட்டுள்ளது. எந்திரம் நிறுவப்பட்ட தேதியில் இருந்து முறையாக இயங்கவில்லை. எந்திரத்தில் பல கோளாறுகள் இருந்துள்ளன. இதுகுறித்து தேவி அந்த தயாரிப்பு நிறுவனத்திடம் பல முறை புகார் கூறியுள்ளார். இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நிறுவனத்தில் இருந்து டெக்னீஷியன் வந்து ஒவ்வொரு முறையும் சரி செய்து கொடுத்து சென்றாலும் பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து வந்துள்ளன. இதனால் அப்பளம் தயாரிக்க முடியாமல் சிரமப்பட்ட தேவி ஜூன் மாதம் 25ஆம் தேதியன்று திருவாரூர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். வழக்கை விசாரித்த திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் மோகன்தாஸ் மற்றும் உறுப்பினர் பாலு ஆகியோர் இயந்திரத்தை ஆய்வு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்தனர். ஆணையர் ஒரு எந்திர பொறியாளரின் உதவியுடன் எந்திரத்தை ஆய்வு செய்து கன்வேயர் பெல்ட், வைப்ரேட்டர், செயின் மற்றும் ரோலர் ஆகிய பல பாகங்களில் பிரச்சனைகள் இருப்பதால் எந்திரம் பயன்படும் நிலையில் இல்லை என்று அறிக்கையளித்தார். இதனையடுத்து நேற்று வழங்கிய தீர்ப்பில் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நிறுவனம் பழுதடைந்த எந்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவிக்கு புதிய எந்திரம் வழங்க வேண்டும். புதிய எந்திரம் வழங்க முடியாவிட்டால் தேவிக்கு அவர் செலுத்திய தொகையான 9,61,660 ரூபாயை 9% ஆண்டு வட்டியுடன் சேர்த்து 45 நாட்களுக்குள் திருப்பித் தர வேண்டும். மேலும் சேவை குறைபாட்டினால் மன உளைச்சல், வருவாய் இழப்பு மற்றும் வீண் அலைச்சல் ஏற்படுத்தியதற்கு நஷ்ட ஈடாக 1 லட்சம் ரூபாயும், ஆணையர் மற்றும் பொறியாளர் கட்டணமாக 20,000 ரூபாயும் வழங்க வேண்டும். இந்த தொகைகளை அடுத்த 45 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர்.